Hello. Mic check 1 2 3. தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி அனைத்தையும் ஜனநாயகப்படுத்துவதால் போட்டி அதிகமாகி வாழ்க்கை கடினமாகும் என பிரபல நிகழ்ச்சி தொகுப்பாளர் கோபிநாத் தெரிவித்துள்ளார். திருக்குறள் இருந்து நீங்கள் தெரிந்து கொண்ட விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில நீங்க எப்படி அப்ளை பண்ணி உங்களுடைய மனப்போக்க செயல்பாட ஆட்டிடியூட நீங்க மாத்திக்கிட்டீங்கிறதா கேள்வி. people those who are executors will win, people who know things never win. இனி ஜெயிக்க முடியாது, கஷ்டம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் a tool. முன்னாடிலாம் டெக்னாலஜி கத்துக்கிறது கஷ்டம் இல்லையா? நாங்களாம் வந்தப்ப டாஸ் ஒன்று படித்தோம், அப்புறம் ஃபாக்ஸ் பேஸ் ஒன்று படிப்போம், ஃபாக்ஸ் ப்ரோன்னு ஒன்று படிப்போம். ஃபாக்ஸ் ப்ரோலாம் படித்தா நீங்கள் பில்கேட்ஸும் வாங்கி போகலாம். ஃபாக்ஸ் ப்ரோவே தெரியும் அவருக்கு அப்படிமா. ஆனால் இப்போ டெக்னாலஜி படிக்கிறது டெக்னாலஜி சொல்லித்தது ஒன்றுமே தெரியாது, அதுக்கு நீங்கள் போய் கேட்கலாம். நான் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட யூஸ் பண்ணது எப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயே கேட்குறேன். இதை யாரும் சொல்லாத அப்படின்னா சரி சொல்ல மாட்டேன் அப்படின்னு அது சொல்லிடுது. 7-8 வருடங்களுக்கு முன்னால் நான் இது சொல்லுகிற போது நிறைய பேர் அதை சொல்லியிருக்காங்க, என்னையே நீங்கள் சொல்லி ஒன்றுமே புரியல, மனிதனுக்கும் கருவிக்கும் இடையிலான போர் தொடங்கி விட்டது அப்படின்னு நான் சொன்னப்பெல்லாம் பெருசாக யாரும் அதை கவனிச்சதில்லை. அது தொடங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இட் இஸ் ஹேப்பனிங். மனிதன் தன்னுடைய மூளையால் உருவாக்கிய இன்னொரு மூளை மனித மூளையை தின்னு ஒரு நாளில் வாழுகிறோம். ஆக்சுவலாக சொல்ல போனால் டெக்னாலஜி வளரணும், லைஃப் ஈஸியாகும், கஷ்டமாகும். டெக்னாலஜி வளரணும், லைஃப் காம்ப்ளிகேட் ஆகிற எல்லாருக்கும் அது அக்சசிபிளாக மாறுற ஒரு ஜனநாயகத்தில் நடக்கிற போட்டி அதிகமாகல. அப்போ அடிப்படையில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்பது ஒன்று தான். வெறும் தகவல்களை தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால நீங்கள் கோடிங்க அதை எழுது. சமீப காலமாக தன்னை ஈர்த்த நடிகர் அர்ஜுன் தாஸ் என்று குறிப்பிட்டுள்ள நடிகர் பார்த்திபன் குட் பேட் அக்லி பட அஜித்தை பலரும் ரசித்ததாகவும், ஆனால் அஜித் அர்ஜுன் தாஸை ரசித்து இருப்பார் எனவும் இயக்குனர் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். மிஸ்டர் அர்ஜுன் தாஸ் எனக்கு தெரிஞ்சு நான் கமல் சாரை ரொம்ப ரசிச்சிருக்கேன். சின்ன வயசுலேருந்தே நான் சினிமாவுக்கு வரதுக்கான இன்ஸ்பிரேஷன் கமல் சார் தான். இது நிறைய மேடையில் சொல்லியிருப்பேன். சமீப காலமாக இப்போ வந்திருக்க நடிகர்கள்லேயே என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறது அர்ஜுன் தாஸ். வெரி ப்ராமிசிங் ஆக்டர். ப்ராமிசிங் ஆக்டர்னால் அவர் ரொம்ப சிறப்பான ஒரு நிலைக்கு வருவாருன்றது வேறு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்காருல, நிறைய பொண்ணுக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணியிருப்பார். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நிறைய பேருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பார். அதனால் அவர் ஒரு ப்ராமிசிங் ஆக்டர்னு சொல்லலாம். சார் சும்மா கூச்சப்படுற மாதிரி நடிக்காதீங்க சார். நமக்கும் தெரியல, அதெல்லாம் கிராஸ் பண்ணி தானே வந்திருக்கோம் நம்மளும். நீங்கள் குட் பேட் அக்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் அஜித் சாரை ரசிச்சுட்டு இருக்கும்போது நான் நினைக்கிறேன் அஜித் சார் படம் பார்க்கும்போது அர்ஜுன் தாஸை ரசிச்சிருப்பாருன்ட்டு. ஏன்னா அப்படி ஒரு காம்படிஷன், அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தார் அந்த படத்தில். நான் பொதுவாக கதை எழுதுனேன்னா ஹீரோயினை மட்டும்தான் கவனத்தில் வச்சுக்குவேன். இந்த ஹீரோயினுக்கு இப்படி ஒரு சீன் பண்ணலாமா அப்படின்ட்டு. பட் என்னுடைய கெட்ட நேரம் பாருங்கள், அர்ஜுன் தாஸை வச்சு நான் ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு. கெட்ட நேரம் நான் சொல்கிறது சந்தோஷத்தில் சொல்கிறேன். ஹீரோயின் எல்லாம் மறந்துட்டு ஒரு ஹீரோவை சென்டர் பண்ணி அர்ஜுன் தாஸை சென்டர் பண்ணி ஒரு படம் பண்ணலாமா. நான் அர்ஜுன் தாஸ்கிட்ட கூட நேற்று சொன்னேன், அதுக்கான வாய்ப்பு இப்போவே அவர் சொல்கிறார் ஜூன் வரைக்கும் டேட் இல்லைங்கன்றாரு. இந்த படம் வந்ததுன்னா 27 ஜூன் வரைக்கும் டேட் இல்லைன்னு சொல்லுவார். சில நேரத்தில் தோற்று போனால் கூட பரவாயில்ல, நம்ம ஆசைப்படுறதுல ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. அதனால் நான் கதை சொல்கிறேன். Hello. Mic check 1 2 3. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.